நகைச்சுவை நாவலர், நாடு போற்றும் நல்ல தமிழ் பேச்சாளர், பட்டிக்காட்டு முனுசாமி முதல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரை இவர்தம் பேச்சை கேட்டுத்தான் இரவு உறக்கத்திற்கு செல்கின்றனர் என்னும் அளவிற்கு மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கக்கூடியது எங்கள் ஐயா நகைச்சுவை மருத்துவர். ஏன்னா மருத்துவர் தலைமையேற்றக்கூடிய மருத்துவர்களே எங்கள் நகைச்சுவை மருத்துவருடைய பேச்சை கேட்டுதான் இரவு உறக்கத்துக்கு போறாங்க. அந்த அளவிற்கு நகைச்சுவை மருத்துவர் ஐயா இன்று தன்னுடைய அருந்தமிழ் பேச்சால், நகைச்சுவை உரை வீச்சால், தமிழ் கூறும் நல்லுலகில் எல்லாம் நகைச்சுவை நிழல் பரப்பி ஆலமரமாய் வீற்றிருக்கும் எங்கள் ஐயாவிற்கு விழுதுகள் நாங்கள் எடுக்கும் விழா. இவ்விழாவிற்கு வருகை தரக்கூடிய அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தான். அன்னை தமிழ் பற்றி புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இந்த வரி எங்கள் ஐயாவிற்கு அப்படியே பொருந்தும். அன்னை தமிழ் பற்றி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது அன்னை தமிழ் பெற்ற தவ புதல்வருக்கு அப்படியே பொருந்தும். நைந்தா எனில் நைந்து போகும் எங்கள் வாழ்வு, நன்னிலை உங்களுக்கென்றால் எங்களுக்கும் தான். எப்படி தெரியுமா? இந்த விழாவே ஒரு சுயநலத்துல தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஐயாவிற்கு 89வது பிறந்த நாள் விழா. ஐயா இன்னும் நீங்க 100 ஆண்டு காலம் வாழணும். 189வது பிறந்த நாள் விழா நாங்கள் எல்லாரும் இதே போலவே உங்களுக்கு எடுக்கணும். ஏனென்று சொன்னால் நீங்கள் இன்னும் 100 ஆண்டுகள் இருந்தால் இன்னும் பல மேடைகளில் உங்களை நாங்கள் பார்க்கலாம். அதனால் பல நகைச்சுவை துணுக்குகளை கேட்கலாம். அதனால் எங்கள் இதய துடிப்பு சீராகும், எங்கள் நரம்புகள் உற்சாகம் பெறும். உங்களுடைய ஆயுட்காலம் அதிகரித்தால் எங்களுடைய வாழ்நாளும் அதிகரிக்கும் என்ற ஆகப்பெரிய சுயநலத்தோடு இந்த நிகழ்வு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த சபைக்கு தெரிவிக்கிறேன். அன்பானவர்களே, எல்லாரும் சம்பவம் சொல்லுவாங்க, எல்லாரும் நகைச்சுவை சொல்லுவாங்க. ஆனால் ஐயா அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லும் போது மட்டும் அந்த இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போயிடும். எடுத்துக்காட்டா வகுப்பறை நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை அவங்க ஐயா சொல்லி நம்மளாம் கேட்டிருக்கோம். அப்ப வகுப்பறையில உள்ள நிகழ்வுகளை சொல்லும் பொழுது அந்த வகுப்பறையில இன்னொரு மாணவனை நம்மளும் போய் உட்கார்ந்துரும். அந்த அளவிற்கு அந்த சுவாரஸ்யமாக அந்த நிகழ்வை சொல்லிக் கொண்டிருப்பார். இரண்ய ராட்சசன் என்ற ஒரு மன்னன் பூமி பந்தையே பாயாக சுருட்டி அப்படியே கடலுக்கு அடியில போய் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, வகுப்பறையில சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப கடைசியா 2 பையன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஐயா சொல்ல சொல்ல 3ஆவதா ஒரு பையன் இருப்பான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான். நம்மளும் அங்க போயிடுவோம். ஏன்னா சிரிச்சுக்கிட்டு இருப்போம். என்னடா அங்க சிரிக்கிறீங்க? இல்ல ஒண்ணும் இல்லைங்க. எதுக்கு சிரிக்க? ஐயா இந்த மாதிரி பூமியை பாயா சுருட்டுறாங்க அப்படின்னா எங்க நிட்டுங்க ஐயா சுருட்டுனா அப்படின்னு அந்த பையங்க. இதுக்கு பதில் கிடையாது ஐயாட்ட. ஐயா சொல்லுவாங்க, நேற்று மனப்பாட செயல் படிச்சுட்டு சொன்னேன், படிச்சியா? இல்லை, முதல்ல பெஞ்சு மேலே ஏறுங்கட்டான் அப்படின்னு சொல்லுவான். அப்படி ஏறும்போது அந்த பையன் பக்கத்தில் போயிட்டு ஒன்று சொல்லுவான், நமக்கு பதில் தெரியலனா நாம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதா இருக்கு, வாத்தியாருக்கு பதில் தெரியலனா நாம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதா இருக்கு அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது நாமும் அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த பூரிப்பை ஐயா அவர்கள் தன்னுடைய அந்த மாடுலேஷன்ல கொண்டு வருவாங்க. இப்ப ஐயாவினுடைய அதாவது எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் என்ற ஒரு ஆகச்சிறந்த வரிக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஐயா. அப்படிதான், ஐயா மட்டும்தான் எல்லோருக்கும் நன்றாம் பணி. எப்பொழுதுமே ஐயாட்ட ஒரு மிகப்பெரிய பணிவு இந்த வயதுக்கு தேவையே கிடையாது. ஆனால் அந்த பணி எங்களையெல்லாம் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. பேராசிரியர் அவர் பாதிக்கு பாதி வயசு, அதை விட கம்மி, அவர் நண்பர்னு சொல்லுவாங்க. அதுபோல ஐயா அந்த அளவிற்கு தன்னடக்கமாகவும் பணிவாகவும் தன்னை வெளிக்காட்டி கொண்டு நமக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர். அவருடைய மாணவர்கள் எத்தனையோ பேர் மருத்துவர்களாக இருக்காங்க, பொறியாளராக இருக்காங்க. இன்று சிறப்பு விருந்தினராக இந்த அவையை அலங்கரிக்கக்கூடிய எங்கள் ஆரூர் நகருக்கே பெருமை சேர்க்கக்கூடிய போற்றக்கூடிய எங்கள் அண்ணன் கோவிலனின், எதிர்கால பாராளுமன்றத்தை அலங்கரிக்கக்கூடிய அண்ணன் கோவிலனின் அவருடைய மாணவர். தமிழ்துறை தலைவர், காகித கல்லூரியுடைய ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், பேச்சாளர், தலை சிறந்த தமிழகத்தினுடைய ஆளுமை ஆஜாக்கணி அண்ணன் எங்களுடைய ஐயாவினுடைய மாணவர். இது போல எத்தனையோ பொறியாளர்கள், மருத்துவர்கள் இருக்காங்க. ஆனா ஐயா அவர்களை மட்டும் தன்னுடைய மாணவனாக சொல்ல மாட்டார், எல்லாரையும் சொல்லுவார். இன்னைக்கு டீ சாப்பிட போனா டீ கழுவிட்டு இருக்கான் ஒருத்தன், கிளாஸ் கழுவிட்டு இருக்கான் ஒருத்தன். அவனை பார்த்தேன், ஐயா என்ன கொடுக்குறன்னு பாக்குறீங்க? நீ ஆமா நான் உங்க மாணவன் தான்.
டீ கிளாஸ் கழுவியடா, இது என் சொந்த திறமையடா கத்துக்கிட்டது அப்படின்னு தன்னுடைய டீ கிளாஸ் கழுவக்கூடியவனை தன்னுடைய மாணவனாக சொல்வதை எந்த ஒரு ஆசிரியரும் விரும்ப மாட்டார். ஆனா ஐயா சொல்லுவாங்க, எல்லோரும் என்னுடைய மாணவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அதையும் எவ்வளவு தன்னடக்கமா அதை என்னுடைய சொந்த திறமையில கத்துக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஐயா அந்த தன்னடக்கம் நமக்கெல்லாம் முன்னுதாரணம். நாம் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம், மிகப்பெரிய புத்தகம் ஐயா அவர்கள் என்பதற்கு அவருடைய வாழ்நாள், அவருடைய அந்த வாழும் பொழுதே அவர் சொல்லக்கூடிய செய்திகள் தான் மிகப்பெரிய ஒரு செய்தி. அதாவது இன்றைய பட்டிமன்ற உலகில் மனைவியை, இல்லத்தரசியை ஒரு பேசுபொருளாக வச்சு அவங்கள வச்சு காமெடி பண்ணுறது தான் நம்ம ரொம்ப ரசிக்கிறோம். அதுதான் இப்பொழுது வாடிக்கையாக இருக்குது. ஐயாவும் தன்னுடைய மனைவியை வைத்து ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் சொல்லுவாங்க. உங்கள் வயிறெல்லாம் நிச்சயமாக புண்ணாகும். ஆனால் ஒரு இடத்தில் கூட தன்னுடைய இல்லத்தரசியை தரக்குறைவாக பேசிவிட மாட்டார். அவர்களை எந்த அளவிற்கு உச்சமாக கொண்டு முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகிற. நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, ஐயா திருமணம் ஆகாததற்கு முன்பு வரை ஒரு நாத்திகர், பக்தி மார்க்கம் பக்கமே போனது இல்லை, எந்த வகையிலும் அவருக்கு பக்தி என்ற உணர்வே வந்ததில்லை. ஆனால் திருமணத்திற்கு பின்பு நான் பக்திமானாக மாறினேன் அப்படின்னு அந்த கதையை சொல்லுவாங்க. தன்னுடைய மனைவி கோவிலுக்கு உள்ள அழைச்சிட்டு போன கதையை சொல்லுவாங்க. அதை நான் சொல்லுவேன், ஆனால் யாரும் சிரிக்க மாட்டீங்க. அது ஐயா சொன்னாதான் சிரிப்பு வரும். அதாவது இன்றைய காலகட்டத்தில் நான் இப்போ ஒரு கருத்து சொல்றேன்னு வச்சுங்க, அந்த கருத்து என்னுடைய கருத்து. இதை கேட்டவுடன் நாளை அது உங்களுடைய கருத்தாக மாறிப்போம். நீங்க ஒரு மேடையில் போய் சொல்லலாம், ஜெயிக்கலாம், பேசலாம். ஆனா ஐயாவோட காமெடியை அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு இடத்துல போய் சொன்னோம்னு வச்சுங்க, எல்லாம் அப்படியே முடிச்சுட்டு இருப்பான். ஏன் என்ன காரணம் கேட்டா, அதற்கு அந்த சொல்லாடல் வேண்டும், அந்த உடல் மொழி வேண்டும். நிறைய அதாவது சில ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்க, ஐயா பார்த்துருப்பீங்க. அப்படியே அந்த சாவு வீட்டில் போய் உட்காந்த ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு இப்படி உதட்டு லேசாக இப்படி பிதுக்குவாங்க, எல்லாரும் சிரிப்போம். ஐயா சிரிக்க மாட்டாங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டால், அதாவது தென்கட்சி சாமிநாதன் தான் சொல்லுவார், பொடி மட்டை தும்மக்கூடாது, ஆனால் பொடி போட்டவங்க தும்மணும் அப்படின்னு. அதுபோல ஐயா அவர்கள் சில நகைச்சுவை எல்லாம் சொல்லும் பொழுது நேரம் கருதி இதோடு அதாவது அந்த ஒரே ஒரு செய்ய மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது அந்த கடைசியாக என்ன சொல்லுவாங்க, மனைவி உள்ள அழைச்சிட்டு போயிடுறாங்க, கோயில் உள்ள மாரியம்மனுக்கு தீபாராதனை காட்டுறாங்க. அப்பொழுது எல்லாரும் சாமி எல்லாரும் கும்பிடும்போது எனக்கு தான் பக்தி இல்லை, நான் எப்படி கும்பிடுறது அப்படின்னு அப்புறம் எல்லாரும் ஜனகனை பாடும்போது பாடுறாங்க, அதே மாதிரியே நீயும் பாடு அப்படிங்கும் போது எல்லாரும் கும்பிட்ட கையை இவரும் கும்பிட்டார். அப்பொழுது நான் கும்பிட்டதை இதுவரை விளக்கவே இல்லை என்று சொல்வார். அந்த அளவிற்கு தன்னுடைய மனைவியை சொல்லி கைத்தட்டுப்படக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் ஐயா. உங்களை எங்கள் திருவிழியால் காணுகின்றோம், ஒளி பெறுகின்றோம், இருளை அகற்றுகின்றோம், அன்புள்ளம் பூணுகின்றோம், ஆகாயம் அளாவும் ஒரு காதல் கொள்கின்றோம். நீங்கள் நீண்ட ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்து எங்களை எல்லாம் தொடர்ச்சியாக ஆசீர்வதிக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.